இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய முக்கியமான நியூஸ் என்ன, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது. குறிப்பாக பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னாக்கா செம்ம பாசிட்டிவாக போயிருக்கு. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் செல்லிங் இருந்தாலும் கூட டிஐ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவாக புஷ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீசெண்டாக நடந்த எம்பிசி மீட்டிங்கில் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. சரி, நாளைக்கு மார்க்கெட்டில் எந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேங்கிங் ஸ்டாக்ஸ் குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ பேங்க் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடிஞ்சிருந்தது. அதே சமயம் நாளைக்கு வந்து அதனோட பாசிட்டிவ் மூமெண்டம் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூடாயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் வந்து அது ஒரு ப்ரெஷரை உண்டாக்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். அடுத்தது எஃப்ஐஐ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய செல்லிங்கை கம்மி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் போகும். பட் அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணணும். அடுத்தது குளோபல் மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.